கற்பூரம் அணைகிறதுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது அணைய விட்டு இதுக்கு தாட்டுருக்குற இந்த அணைஞ்சோன்னு இப்போ கிளற போய் நம்ம தலைமுறை 14 தலைமுறை தம்பி இந்த வேண்டி இந்த உருவாயினர் 14 தலைமுறை எல்லாரும் சேர்ந்து கிளறினோம். பாப்போம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். குழைய கொண்டு போயினோம். போவோம், பின்னால் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம் உறவுகளே, நான் வினோ. இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் கவுனாவத்தை வைரவ கோயிலுக்கு வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பாரம்பரியமாக வேள்விகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேள்வி வந்து நீங்கள் வளமையாக வேள்வியல் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து வேள்விக்கு முதல் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடக்குது என்ற சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துக்கிறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நாங்கள் தொடர்ச்சியாக காணொலிக்குள்ளே போவோம். இன்றைக்கு இப்போ கும்பமடையாட்டு சொல்லி பிளாக்க வாழக்க பலகாரங்கள் எல்லாம் மிதண்டு சுற்றி வந்து வெட்டி மடை வச்சு விளக்கு இந்த நவதாரியங்கள் போட்டு கும்பமடையாட்டு சொல்லி கும்பம் வைக்கிறது. கும்பம் வச்சு 7ஆம் நாற்று மட்டும் விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கும். விட வெட்டு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு தானே சனிக்கிழமை விடியப்புறம் பூஜையாகி அங்கே கத்தி எடுத்து கொண்டு வந்து கடாயை வெட்டி முடிச்சு பிறகு ஒன்றும் இல்லை. பிறகு 8ஆம் மடையிலிருந்து தான் கும்பமடையெல்லாம் கொடுத்து இந்த கேணிக்கை வச்சு பொங்கலோ சகலமும் எல்லாம் வச்சு நடத்தி வரோம். என்னத்துக்காண்டி செய்கிறது? கும்பமடை என்னத்துக்காண்டி செய்கிறது? கும்பமடை விளக்கு வைப்பும் 8ஆம் மடை மட்டும். முதல் மடை கும்பமடை, பிறகு வேள்ளி, அடுத்த கிழமை 8ஆம் மடை. பழைய முறை அதாவது வந்து வேள்விக்கு முதல் கும்பமடை வச்சுத்தான் சேர்த்து வேள்வி நடத்துறது. விளக்கரிக்கிறது ஐயா வந்து நடுக விளக்குக்கு தண்ணி ஊற்றி இந்த எண்ணெய் ஊற்றி எரிஞ்சபடியே இருக்கும். நீங்க எத்தனை வருஷம் ஆடு வளர்க்குறீங்க? நாங்களும் எங்கட அதாவது வந்து எங்கட தலைமுறை 14 தலைமுறை தம்பி இந்த வேண்டி இந்த உருவாயினர் 14 தலைமுறை எங்களை சொல்ல கேள்வியிலே எங்களுக்கு தெரியாது. நானும் 12 வயது வளர்த்து கட்டிக்கண்டே இருக்கிறோம். விற்கிறது கிடையாது. ஓம் 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 2 மூட்டை வெட்டுவோமா? நல்ல கிடையா? சரி சரி, நன்றி. இது வந்து எங்கட மக்கள் தான் இதை தடை, ஒரு பகுதி செய்ய வேணுமென்று ஒரு பகுதி செய்ய வேண்டாமென்று நீதிமன்றத்தில் எத்தனையோ நீதிமன்றம் 3-4 நீதிமன்றம் தடை செய்து விடாமுயற்சியாக நின்ற மட்டும்லாம் நாங்கள் அதை இதண்டு பேருந்து கொழும்பு கோர்ட் நீதிமன்றம் பழைய முறையன்று சொல்லி தேச உணவு சட்டத்தின்படி வேள்வி செய்கிறது பழைய சரித்திர முறை என்று எங்களுக்காக தீர்த்து தான் பிற எல்லா கோயில்களும் இப்போ 3 வரியமாக வருது. இதுதான் முதல் மெயின் கோயில். அதாவது வந்து வெளியாமத்தில் பெரிய இதுதான் இது கவனாத்தான் முதல் கேட்டோம். இது பிறகு மற்ற கோயில் எல்லாம் நாங்கள்லாம் வழக்காடு எடுத்ததும் பிறகு எல்லாரும் பட்டினோம். அது பிரச்சனை இல்லையா? இலங்கையில் வேள்வி கோயில்களில் பிரசித்தி பெற்ற கோயிலுண்டா இந்த கவுனாவத்த பைரவர் கோயிலை சொல்லலாம். இந்த கவுனாவத்த பைரவர்ன்ற முன் பக்கத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேள்விக்கு முதல் வந்து விளக்கு வைக்கிற இந்த முறை வந்து இந்த கோயிலில் இருக்குது காலகாலமாக. அதை பார்க்குறதுக்காண்டி தான் இன்றைக்கு இவ்வளோ பேரும் வந்திருக்கணும். என்ன நடக்குது இது நடக்குன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க இவ்வளோ பேர் வந்து
அணையை விட்டு தான் கிளறி அணையை விட்டு தான் கிளறி வரும். இந்த கற்பூரம் அணைகிறதுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது அணையை விட்டு இதுக்கு தாட்டிருக்கிற இந்த வாழைக்குலைய கிளறி எடுப்பினோம். அதை தான் பார்த்து கொண்டிருக்கணும். அது அணைகிற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கணும். அப்படியே தொடர்ச்சியா பார்ப்போம். இந்த அணைஞ்சோன்னு இப்ப கிளற போய் நம்ம அணைஞ்சோன்னு கிளறி நம்ம பாருங்க வாழைக்குலை எல்லாரும் சேர்ந்து கிளறினோம். பாருங்க இப்படி ஒரு சடங்கை நீங்க பார்த்துருப்பீங்களோ தெரியல. வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு எனக்கும். வாழைத்தண்டு மேலால வருது. மணல் அள்ளி நம்ம எல்லாரும் பாப்போம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. வாழைக்குலையா என்னன்னு சொல்லி பாப்போம் என்ன இருக்குன்னு பாப்போம். கீழே தகரம் போட்டிருக்கணும். தகரம் போட்டு வச்சு மண் போட்டிருக்கணும். பாருங்க உள்ளுக்குள்ள வாழைக்குலை தான். வாழைக்குலை கடைக்குள்ள குலை எடுக்க போயினோம். பாருங்க வாழைக்குலை எத்தனை வாழைக்குலை இருக்குன்னு சொல்லி உள்ள. குலைய கொண்டு போயினோம். போவோம் பின்னால என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே கோயில சுத்த போயினோம். பாருங்க வெடிகோலத்து வந்து காட்டி அந்த பூசை தொடங்கிட்டேன்டா சொல்லி இதுல வந்து வாழை குலையில கொண்டு வைக்கணும். பாருங்க வேள்விக்கு முதல் இப்படித்தான் எல்லாம் ஆயத்தமாகினோம்.
இதுல பாத்தீங்கன்னா வாழைக்குலை அப்படியே பலாப்பழம் எல்லாம் அப்படியே லைனுக்கு அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறோம். பாருங்க, வாழைக்குலை பலாப்பழம் அப்படியே எல்லாம் லைனா அடுக்கி வச்சிருக்கிறோம். பாருங்க, அப்படியே கோயிலை சுத்தி வேற போயிடும். எல்லா வாழைக்குலையிலும் எல்லா விதமான வாழைக்குலையிலும் வேற இருக்கு. அப்படியே பலாப்பழமும் கொண்டு போய் இதுகளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். வாளிகளுக்கு என்ன இருக்கு? பலகாரங்க இதுகளுக்கு பலகாரங்கள் எல்லாம் இருக்கு. வைரவப்பெருமானுக்குரிய அந்த விளக்கு வைத்தல் என்று சொல்லுகின்ற பாங்கு எங்களுடைய வழிபாட்டு மரபுகளிலே ஆகமம் சாராமலும் வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுகிறது. நம்பெருமானுடைய வைரவ பெருமானுடைய திருவருளினாலே ஆகம நெறிப்படி கிரியைகளையும் ஆலய அமைப்புகளையும் கொண்டிருந்தாலும் காலந்தோறும் மரபு சார்ந்து கிராமிய வழிபாட்டு முறைகளிலே வேள்வி பெரும்பொங்கல் என்று சொல்லுவது காலாதி காலமாக மரபு சார்ந்து பின்பற்றப்பட்டு பெருமான் வைரவ பெருமானை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற வகையிலே விஞ்ஞான ரீதியாக சொல்லுகின்ற போது இந்த வைகாசி மாதம் பங்குனியிலே இருந்து நாங்கள் புழுக்கங்களை சந்திக்கிற காலம், அந்த உண்மைகளை இஷ்டங்களை உடம்பு ரீதியாக சந்திக்கிற காலத்திலே பொங்கல் மடை பிறவி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது இந்த வைகாசி மாதத்தில் இருக்கின்ற ஒரு நலவு. கிராமிய வழிபாடுகளை பின்பற்றுகின்ற காலப்பகுதிகளிலே கிராமிய வழிபாடுகளிலே இந்த வைகாசி மாதம் விசாக பொங்கல் என்று சொல்லி ஆலயங்களை எல்லாம் இந்த பொங்கல் மழை வருகிற வழிபாட்டு மரபுகள் பின்பற்றப்படுகிறது. அதே போன்று வைரவ பெருமான் நரசிங்க வைரவ பெருமான் என்று சொல்லுவார். எங்களுடைய ஆகமங்களும் சரி, கிராமிய வழிபாட்டு முறைகளிலும் சரி, நரசிங்க வைரவ பெருமான் என்று சொன்னால் அங்கே பொங்கல் மழை பரவி வேள்வி செய்கின்ற ஒரு மரபு இருக்கிறது. நரசிம்ம அவதாரம் என்று சொல்லுவார். நாங்கள் பொதுவாகவே வைரவ பெருமான் அகந்தையை அடக்குகின்ற தெய்வம் என்று சொல்லுவார். அதனாலேதான்
பரமனை மதித்திடா பங்கையாசனின் ஒருதலையிலேயே ஒளிந்த வானம். பிரம்மதேவனுக்கு ஒரு தலையை கொய்து ஆணவத்தை ஒடுக்குகின்ற தெய்வம் பைரவ பெருமான். அதனால்தான் பைரவ பெருமானை வழிபாடு செய்தால் அடியார்களிடத்திலே இருக்கின்ற நான் எனது மமதைகளை எல்லாம் நீக்கக்கூடிய தெய்வம். ஒரு இடத்திலே நான் என்கின்ற பொருள் இருக்கிறது என்று சொன்னால் முக்தி இருக்கிறான். அந்த நான் என்ற ஆணவத்தை போக்குகின்ற வல்லமை வைரவ பெருமானுக்கு இருக்கிறது. அதிலும் விசேடியமாக நரசிங்க வைரவ பெருமான் என்று சொன்னால் அங்கே அகோர தாண்டவம் ஆடுகின்ற தன்மை இருக்கிறது. இந்த புண்ணிய பகுதி எத்தனையோ காலத்திற்கு முதல் இங்க இருக்கின்ற பெரியவர்கள் சொல்லுவார், அவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்த இடத்திலே ஆதரித்து பொங்கல் வேள்விகளை செய்து வழிபாடு செய்து மடையினை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு சீப்பா வெட்டி நம்ம வெட்டி தான் அதுக்கு இனி போட்டு புதைக்க போய் நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சி பெறாது. என்னதான் சும்மா இருந்தாலும் வைரவ பெருமானை நாடி வந்து வழிபாக என்னதான் நவீனத்துவம் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் நாங்கள் திருவிழாக்கள் செய்கிறோம், ஆலயத்தை விசாலமாக கட்டி இருக்கிறோம். ஆனால் அரபு சாலைக்கு நாங்கள் வேண்டி அப்படியே உங்களுக்கு இப்ப கோயிலையும் சுத்தி காட்டுறேன்னு பாருங்க. ஏதாவது ஒரு நெருப்பியை மையமாக கொண்டு வைரவ பெருமானுக்கு அந்த ஆற்றுக்களாய் அந்த கோழி பறவை வாகனங்களும் ஆடுதான் இருக்குது. ஆடு நாய் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதா ஒரு மரம். என்ன பெரிய மரம்னு பாருங்க, அதில் அடி தண்டையே பாருங்க. அது அப்படியே விட்டு தான் கோயிலை சுற்றி கட்டியிருக்கணும். கோயிலை சுற்றி வந்து பார்த்தாச்சு. பாருங்க மட வரவை கொண்டிருக்கிறோம். எல்லா பலகாரங்களும் போட்டு மட வரவினோம். கிராமிய வழிபாட்டில் இந்த வேள்வியை நடத்துறது வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் வேள்விக்கு முதல் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் ஆலயங்கள் நடக்கும்னு சொல்லித்தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்த சனிக்கிழமை வந்து இந்த கவுனாவத்த வைரவ கோயிலில் வேள்விக்கு நிறைய ஆடுகள் வர இருக்குது. ஆகவே அந்த வீடியோவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் வேள்வி என்ன நடக்க போகிற விடயங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுவது நான் வினோ. நன்றி.